லவ் பாம்பிங், அன்பு தாக்குதல். இப்படி ஒரு பேரை சொல்கிற நேரமே உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். அன்பு தாக்குதல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதா, அது லவ் பாம்பிங் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதா என்ற ஒரு ஆச்சரியம் வரலாம். உண்மையிலே அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு நபர் திடீரென்று உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார். அளவுக்கு மீறிய அன்பு, அதிகமான அன்பு, அதிகமான கவனம் செலுத்துகிறார். எதிர்பார்க்காத அளவு அதிகரித்த பரிசு தருகிறார். அதிகமாக பாராட்டுகிறார். அன்பு வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை அன்பு தாக்குதல் செய்கிறார், அது லவ் பாம்பிங் யூஸ் பண்ணுகிறார் என்று அர்த்தமாகும். இது ஒரு வகையில் ஒருவரை ஈர்க்கின்ற ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கள் என்றால், ஏன் இப்படியான ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கள் என்றால், ஒரு சீக்கிரமாக நம்பிக்கையை பெறுவதற்காக, ரைட், ஒரு வகையான எக்ஸசிவ் எஃபெக்ஷன் என்று சொல்வார்கள், அல்லது எக்ஸசிவான அட்டென்ஷன் என்று சொல்வார்கள். அன்பு கவனம் காட்டுகின்ற ஒரு உத்தியாக இதை பயன்படுத்துகிறார்கள். நோக்கம் அன்பு அல்ல, இதெல்லாம் செய்வதற்கான நோக்கம் அன்பு அல்ல. ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அல்லது உங்களை அவர்களிடம் டிபெண்ட் பண்ண வைப்பது, தங்க வைப்பது தான் காரணமாக இருக்கும். எப்படி அறியலாம் என்று கேட்டீங்கள் என்றால், முதலாவது விஷயம், மிக வேகமாக உறவில் ஆழம் பெற முயற்சித்தல் என்று சொல்வார்கள். மிக அவசரமாக, நான் சொன்னேன், அளவுக்கு அதிகமான பாராட்டு, அளவுக்கு அதிகமான பரிசு, அளவுக்கு அதிகமான அன்பு வார்த்தைகள், அளவுக்கு அதிகமான கவனம், அளவுக்கு அதிகமான அன்பு, எக்ஸசிவ். சில நாட்களிலேயே சில நேரம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனால் உண்மையான காதல் என்கிற விஷயம் அது அமைதியானது, பொறுமையானது, மரியாதையுடையது. ரைட் சொல்வார்கள், ஜெனுவின் லவ் டேக்ஸ் டைம்னு சொல்வார்கள். ஒரு உண்மையான ஜெனுவினான அன்பு என்பது, காதல் என்பது, அதுக்கு காலம் நேரம் எடுக்கும்னு சொல்வார்கள். ரைட். இரண்டாவது விஷயம், அடிக்கடி உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது, கோல் பேசுவது, மெசேஜ் பண்ணுவது, பரிசில்கள் தருவது. ரைட். எந்தளவு தூரம் இது இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிரைவசி, உங்களுக்குரிய தனிப்பட்ட நேரம், உங்களுக்கு தனிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய கால்ஸ், அவருடைய மெசேஜஸ், அவருடைய பரிசுகள், சர்ப்ரைசிங் எல்லாமே இருக்கும். மூன்றாவது, அவர்கள் உங்களோடு இருப்பதற்கு ட்ரை பண்ணுவார்கள். ஓகே, என்ன செய்வாங்கன்றால், ஆல்வேஸ், எப்பவுமே உங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பார்கள். அதனால் என்ன செய்வார்கள் என்றால், உங்களை மற்றவர்களிடமிருந்து தூரப்படுத்துவார்கள். உங்களுடைய குடும்பங்களிலிருந்து, நண்பர்களிடமிருந்து, உங்களுடைய கலீக்ஸ் இருப்பாங்க தானே, உண்டா கூட வேலை செய்கிறவர்கள், இவரிடமிருந்து தனிமைப்படுத்த நினைப்பார்கள், சண்டை ஏற்படுத்துவார்கள். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதே போல் நீங்கள் உங்களுடைய பவுண்டரிஸை பற்றி பேச ஆரம்பித்தால், எனக்கு இப்படி வேலை இருக்கிறது, நண்பர்களிடம் போக வேண்டும், சாரி என்ன மாதிரி சொல்லி பவுண்டரிஸை பற்றி பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், they will get angry, கோபப்படுவார்கள். சில நேரம் அவர்களுடைய தேவைகளுக்கு பதிலளிக்காத போது கோபப்படுதலாக இருக்கலாம், அல்லது உங்களை குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், நடவடிக்கைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்குமே அன்பு விருப்பம் தானே. அப்போ ஏன் இதை நாங்கள் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுகிறோம் என்று பார்த்தீங்களா, ஆரம்பத்திலே சொன்னோம், இது அன்பல்ல, உங்களை கட்டுப்படுத்துவதற்கான, உங்களை அவரிடம் தங்கி வாழ வைப்பதற்கான ஒரு உத்தி என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். ரைட். என்ன செய்வார்கள், ஏன் இது ஆபத்தானது என்று பார்த்தீங்கள் என்றால், உங்களுடைய மனதை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். எந்த அளவு என்றால், நீங்கள் அந்த நபரை இழந்துவிடக்கூடாது என்று பயந்து அவர்களுடைய எதிர்மறையான நடவடிக்கைகளை பொறுத்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். எங்களுக்கு தெரியும் அது பிழையானதுன்னு சொல்லி, ஆனால் பொறுத்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். என்னென்னு சொன்னால், அவர்களை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, ஏன்னா அவர்கள் அந்த அளவு தூரம் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பார்கள். சரி, இது பெரும்பாலும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அல்லது இமோஷனல் அபியூஸாக மாறுவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. எப்படி நாங்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம், அல்லது எப்படி நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டீங்கள் என்றால், முதலாவது, டேக் டைம் பிஃபோர் ட்ரஸ்டிங் டீப்லி. யாரையும் நம்புவதற்கு முன்னால், ஆழமாக நம்புவதற்கு முன்னால் டைம் எடுத்துக்கொள்ளுங்கள், நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்வார்கள். ரைட். ரெண்டாவது, உறவு வேகமாக போகிறதா என்பதை அவதானியுங்கள்.
ரொம்ப ஸ்பீடாக போய்த்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிங்கள். மிக அவசரமாக ஐ லவ் யூ சொல்லி விடுகிறார்களா? யோசியுங்கள். மிக அவசரமாக உங்களை மற்றவரிடமிருந்து தூரப்படுத்துகிறார்களா? யோசியுங்கள். நீங்கள் அவங்களுடைய அட்டென்ஷன், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காத போது கோவப்படுகிறார்களா? அவங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறார்களா? அவதானியங்கள். நண்பர்கள், குடும்பத்தவருடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றால் சில நேரம் நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். ரைட்? ஒரு விஷயத்தை எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு என்பது நிதானமான வளர்ச்சி. ரைட்? உடனடி வெடிப்பல்ல என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அன்பு என்பது நிதானமான வளர்ச்சி, உடனடியான வெடிப்பல்ல என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல செட் ஹெல்தி பவுண்டரிஸ், ஆரோக்கியமான ஆரம்பத்திலேயே, ரைட், ஆரம்பத்திலேயே அவருடன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே, நட்பு கொண்டாடுவதற்கு முதல்லையே நீங்கள் பவுண்டரிஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட்? இஃப் யூ ஃபீல் கண்ட்ரோல்டு, ரைட், உங்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் அல்லது கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினால், அப்படி உணர்வு உங்களுக்குள் வந்தால், அப்படி ஒரு கட் ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், ரைட், ஸ்டெப் பேக், கவனமாக இருங்கள். ரைட்? திரும்ப ஒரு முறை அந்த உறவை ரீஇவெலுவேட் பண்ணி பாருங்கள், மீள் பரிசீலனை செய்து பாருங்கள். ரைட்? சில போது உங்களுக்கு இன்னொருவருடைய கைடன்ஸ் தேவைப்படலாம். அது ஒரு உளவள துணையாளராக இருக்கலாம், அல்லது மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக வேலை செய்கிற ஒருவராக இருக்கலாம். அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம். சில போது சில விஷயங்களை ரஷனலாக நீங்கள் திங்க் பண்ணுவதற்கும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கும். அப்படியான ஒரு கட்டம் வருகின்ற போது நிச்சயமாக அப்படியானவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். லவ் பாம்பிங், நாங்கள் சொன்ன அன்பு தாக்குதல் என்பதை புரிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கிளிப்பில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.